ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அது பார்க்க நமக்கு அதிசயமாக தான் நமக்கு தெரியும். என்னடா இது இவன் இவ்வளோ பில்டப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வாங்க சீரியலுக்குள்ளே போய் பார்த்தா நீங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்க. இது அதிசயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி நம்ம சூர்யா சார் அவங்க அப்பா அருணாச்சலம் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவளை வாபஸ் வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் வாபஸ் வாங்க முடியாது டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. நந்தினி கிடைச்சாலுமே நந்தினியை கடத்தி வச்சது இவங்க தானே, அப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும். அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாது டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. என்னடா உங்கள் அம்மாடா, அம்மாவாக இருந்தாலும் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு தான் டேடி. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யார் அவங்க இடத்துல இருந்திருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதுதான் என் முடிவு, இது என் முடிவை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால போலீஸும் நம்ம சுந்தரவல்லியை உள்ளே போய் அடைக்கிறதுக்காக அந்த எக்ஸ் மினிஸ்டர்லேருந்து காசு வேறு வாங்கியிருக்கான். இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது வராங்க. இவங்களும் சைன் போட வரும்போது கரெக்டாக சைன் போடும்போது ஒரு குரல், நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம நந்தினி தான். நந்தினி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது கரெக்ட் டைம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நந்தினியை சுந்தரவல்லிப்படுத்தின கொடுமைக்கு அது கரெக்ட் டைமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் கொஞ்ச நேராச்சும் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் அவளோட அந்த பணக்கார திமுறலாம் அடங்கியிருக்கும். ஆனால் என்ன ஹீரோயினி ஆச்சே, கரெக்ட் டைமுக்கு வந்தால் தானே ஹீரோயினியே ஆக முடியும். அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க நம்ம நந்தினி. நிப்பாட்டுங்க, இவங்க ஒன்றும் என்னை கடத்தவே இல்லை, கேஸை வாபஸ் வாங்க சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார்கிட்ட நம்ம நந்தினி கேட்குறாங்க. ஆனால் என்னால் முடியாது நந்தினி, உன்னை அந்த கோலத்தில் பார்த்ததுலேருந்து என் இதயம் அப்படி வலிக்குது, அதுக்காக கண்டிப்பாக நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் சுந்தரவல்லி மேடம் என்னை கடத்தலை, எனக்கு தெரியும், வேறு யாரோ தான் என்னை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து வந்துடுறாங்க. சரி உனக்காக இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிடுறான். உடனே காரில் எல்லாருமே போகிறாங்க. அப்போ காரில் சுந்தரவல்லி மாதவியில் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாதவி சொல்கிறான், அம்மா நீ கொஞ்ச நாளுக்கு பணிஞ்சு போ, அதுக்கப்புறம் பாயலாம், புளி கொஞ்ச நாள் பதுங்கட்டும், அதுக்கப்புறம் பாயலாம். இப்போ இதே ஃபோதில் இருந்தால் சூர்யா உன்னை எதனா பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அதனால் நீ போயிட்டு வீட்டுக்கு போனதுமே நந்தினி கிட்ட மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்லவுமே நம்ம சுந்தரவல்லிக்கு செம்ம ஆச்சரியம். என்னடி சொல்கிறேன், நான் எப்படி கேட்க முடியும், வேறு வழி இல்லாமல் கேட்டுதான் ஆகணும், கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் மாதவி. சரின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் நேரம் நில்லுங்க, என்னை மன்னிச்சிட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம சுந்தரவல்லி. இதை தான் நான் அதிசயம்னு சொன்னேன். ஏன்னா அவங்க யாரையுமே பார்த்து கும்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம நந்தினியை பார்த்து என்னை மன்னிச்சிட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அது பொய்யாவே இருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. உடனே நம்ம சூர்யாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சரி போ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி